டேய் வாங்கடா வாங்கடா. எஸ் ஆயிட்டான்டா. அண்ணே அவன் பின்னாடியே வந்தனே, அந்த நாய் எஸ் ஆயிட்டானே. எனக்கு தெரியும்டா, நீங்கள் இதை தான் சொல்லுவீங்க. உங்களை அமிச்சதுக்கு நானே வந்திருக்கலாம். வந்து தொலைங்க. சரிண்ணே வாங்கடா போலாம். என்னங்க பண்றீங்க? ஐயோ கொலைகேஸ்ல தள்ளிடுவா போலியே. அறிவில்ல, கதவு திறக்கும் போது மெதுவா திறக்க தெரியாது. கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்துருப்பேன். ஏங்க அதான் ஒண்ணும் ஆகல, விடுங்க. ஏண்டா என்ன கொல்ல பார்த்துட்டு இவ்ளோ கேஷுவலாவா பேசுற? உன்னை இந்தாங்க குடிங்க. ஏங்க நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன இல்ல நீங்களே சூசைட் பண்ணணும் தான் கைத்துல கழுத்தை விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் எதுக்கு கைத்துல தொங்கணும் இவ்வளவு பயந்தீங்க? அது நானும் சாகணும்னு முடிவு பண்ணல, சாகலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். ஆக மொத்தம் சாவுன்னு வந்துட்டா சாமியே பயந்து தான் ஆகணும். ஏங்க யாருங்க வந்திருக்கா? எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஐயோ இவ கத்துறத பார்த்தா ஊரைய கூப்பிட விட மாட்டேன் போலயே. ஏங்க யாரு வந்திருக்கா? எதுக்கு இப்படி கத்துறீங்க? யார் நீ? யாரா நீ? எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? அதை ஏங்க சேட்டை படத்துல வர காலிங் பெல் மாதிரி இவ்வளோ லேட்டா கேக்குறீங்க? நான் பைத்தியம். அது என்னமோ கரெக்ட் தான். என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? அது ஒரு பெரிய கதைங்க. ஆனா நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். ஆக்சுவலா நான் ஒரு ரிப்போர்ட்டர். ரீசெண்டாக நடந்த ஒரு மாநாட்டில் கட்சிக்காரங்களுக்குள்ள சின்னதாக பிரச்சனை ஆயிடுச்சு. அது அந்த கட்சிக்காரங்களுக்கு எகென்ஸ்டாக பேப்பரில் நியூஸ் போட்டதால் அடியாட்களை வச்சு என்னை கொல்ல பார்க்குறாங்க. அவங்க என்னை போட்டு தலை துரத்திட்டு வரும்போது தான் உங்கள் வீட்டுக்கேட்டுக்குள்ளே வந்தேன். இது அங்கே நடந்தது. ஓ, அப்போ நம்ம 2 பேத்துக்கு இதுதான் லாஸ்ட் நைட்டு. கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் என் நேரத்தை பார்த்தீங்களா, இதாண்டா உனக்கு லாஸ்ட் நைட்னு உங்கள் முன்னாடி வந்து நிறுத்திடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உங்கள் லாஸ்ட் நைட்டை இங்கே செலிப்ரேட் பண்ண வேணாம், நீ கிளம்பு. அட ஏங்க நீங்கள் வேற, நான் இருக்கிறதே இந்த ஒரு நைட்டு தான், அதையும் பாதியிலேயே துரத்தாதீங்க. நீ தான் ரொம்ப சலிச்சுக்கிறியே. அது சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். சரி, வீடு தேடி வந்திருக்கேன், ஒரு கப் காஃபி கிடைக்குமா? காஃபி போடுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது, ஆனால் எனக்கு காஃபி போட தெரியாது. ஓ சூப்பர், இதுக்கு வாழ்கிறதுக்கு சாவறதே மேலு. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை,
கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டேன். ஆமாம், இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, அப்பா அம்மாலாம் இல்லையா? அவங்களாம் இல்லாதனால தான் நான் சூசைட் பண்ணவே ட்ரை பண்ணேன். சாரிங்க, உங்கள் அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு தெரியாமல் இப்படி கேட்டுட்டேன். சாரி. ஹலோ, எங்கள் அப்பா அம்மா உயிரோடவே இல்லைன்னு சொல்லலை, இங்கே இல்லைன்னு தான் சொன்னேன். அவங்க 2 பேரும் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 6 மணிக்கு வந்துடுவாங்க. சாரிங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்தாங்க. ஏங்க ஜூலி. என்ன? ஒரு நிமிஷம், என் பேர் ஜூலின்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. இப்படிக்க அன்பு மகள் ஜூலின்னு தமிழில் தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கீங்களே, இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எதுக்கு நீ எடுத்த? குடு. மென்டல். ஏங்க, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ண ட்ரை பண்ணீங்க? இருக்க போகிறது இந்த ஒரு நைட் தான். உங்கள் பாஸ்ட்டை பற்றி சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. அஜய், நானும் அஜயும் 2 வருஷமாக லவ் பண்ணோம். நாங்கள் லவ் பண்ண இந்த 2 வருஷத்தில் சண்டைனா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்தோம். அந்த அளவுக்கு நான் அவன் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டான். ஆனால் அவன் மனசில் சின்னதாக ஒரு சைக்கோத்தனமான ஆசை இருந்துச்சுங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சு. பேபி, சொல்லு பேபி. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஓ, இருக்கு. என்ன ஆசை? இந்த 2 வருஷத்தில் நம்ம எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கோம், அதே மாதிரி நம்ம 2 பேர்த்தோட ஃபேமிலிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிடணும். அதான் என்னோட ஒரே ஆசை. டேய், இது நான் உன் லைஃப்பில் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் வந்த ஆசை. நான் கேட்குறது இதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு ஆசை இருக்கும்ல, அதாவது நான் உன் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி. அது என்னன்னு சொல்லு. அதுவா, இருந்துச்சு. எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் எனக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்துச்சு. நான் லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் என்ன தான் லவ் பண்ணியிருக்கணும். நான் தான் அவளோட முதல் காதலாக இருக்கணும். நான் மட்டும்தான் அவளோட காதலாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒன்று முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், பட் அதை சொல்கிறதுக்கான தேவையே இல்லையே. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் நீயே எனக்கு கிடச்சிட்ட. இதுதான் அவனோட ஆசைன்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமாக இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன். அஜய் இப்படி கேட்டதும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியும் அஜய்க்கு துரோகம் பண்ணுற மாதிரியும் தோணிகிட்டே இருந்துச்சு. என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. டெய்லி இந்த உறுத்தலோடு இருக்கிறதுக்கு பதிலாக நான் அஜய்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணேன். ஹே ஜூலி, என்னாச்சு உனக்கு? எப்போ கலகலன்னு பேசிட்டே இருப்ப, நீ ஒரு மாதிரி சைலண்டாகவே இருக்க. என்னாச்சு? அஜய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் இப்பெல்லாம் இருக்க மாட்டல. அது நீ சொல்கிறத பொறுத்து. ஹே, அப்படி என்ன சொல்ல போகிற? அஜய், சாரிடா. ஹே, எதுக்கு பேபி சாரிலாம் சொல்கிற? இல்லைடா, நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் உன்னை ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணல. நான் ஸ்கூல் படிக்கும்போதே ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன். ரீசனே இல்லாமல் என்னை வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் லவ்வே வேணான்னு தான் இருந்தேன். அப்போ தான் நீ என் லைஃப்பில் வந்த. சத்தியமாக சொல்கிறேன், வேணும்ன்ட்டு இந்த விஷயத்த உன்ட்ட மறைக்கணும்னு இல்லைடா. உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அஜய், சாரிடா. அஜய், ஏதாவது பேசுடா. என்கிட்ட பேசாம மட்டும் போயிடாத ப்ளீஸ். அஜய், இப்படி இருக்காதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பேசு. பேபி,
நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு பேபி. அடிச்சு கேளு. பேபி சீ வாய் மூடு. பேபின்னு சொன்ன வாயை பேத்துருவேன். ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? 2 வருஷமா லவ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. அஜய், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா, அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. எதடி பெரிய விஷயம் இல்லை? நமக்குள்ள பிரேக்கப் நீ வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணினா நம்ம 2 வருஷமா பண்ணதில்ல உனக்கு சாதாரணமா போயிடுமா? அஜய், இப்ப எதுக்குடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி சொல்லி பேச சொல்ற? நீ பண்ணது எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? அஜய், இதெல்லாம் நான் வேணும்ட்டு பண்ணலடா, புரிஞ்சுக்கோ. இல்ல ஜூலி, உங்ககிட்ட நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே விஷயம் அது இது மட்டும்தான். இதுவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நமக்குள்ள எதுவுமே செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம். அஜய், இதுக்கெல்லாம் பிரேக்கப் வேணாண்டா. அது ஏதோ அறியாத வயசுல வந்த லவ், அதை நான் அப்பவே மறந்துட்டேன். இனிமே நீ தான் என் உலகம் வாழ்ந்துட்டு இருக்க. என்னை விட்டு போயிடாத அஜய், ப்ளீஸ். அஜய் போகாதடா, சொன்னா கேளு. அஜய், அஜய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை லவ் பண்ணாதான் துரோகம். அவன் தான் போயிட்டான்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பார், நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நீ எந்த மூலையில போய் தேடினாலும் எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பா ஒரு லவ் இருந்திருக்கும். எப்படி கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம இருந்துருவியா? நீ சொன்ன இதே உலகத்துல நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி காட்டுண்டி. அப்ப கன்ஃபார்ம் நீ தேவதாஸ் தான். அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் போய் கல்யாணம் பண்ற வழியை பாரு. அப்புறம் உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு அசிங்கமா போயிடும். டோன்ட் வரி மிஸ்டர் அஜய், உனக்கு முன்னாடி நானும் என் ஹபியும் உங்க வீடு தேடி வருவோம் எங்க மேரேஜ்க்கு இன்வைட் பண்ண. பார்க்கலாம் யார் மேரேஜுக்கு யார் முதல்ல வந்து இன்வைட் பண்றாங்கன்னு. ஆமாம், அதான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறேன்னு சவால் விட்டு வந்திருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த சூசைட் பிளான்லாம்? அன்னைக்கு அவன் மேல இருந்த கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம ஈஸியா சவால் விட்டு வந்துட்டேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவன் இருந்த இடத்துல என்னால இன்னொருத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியல. பிடிக்காத ஒருத்தன் கூட வாழ்றதுக்கு பதிலா சாகிறதே மேலும் தான் இந்த முடிவெடுத்தேன். மயிறு மாதிரி இருக்கு. ஆ? இல்லை, நீங்கள் எடுத்த முடிவு மயிறு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். பின்ன என்ன பண்ண சொல்ற? எவனே தெரியாத ஒருத்தன் கூட குடும்பம் நடத்த சொல்றியா? சாவறதுக்கு இது எவ்வளவோ மேலு. என்னாலலாம் யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட வாழ முடியாது. அஜய் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ம்? உங்களை தான் கேட்டேன். அஜய் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமா தெரியும். அதுக்கு முன்னாடி? இங்கே பாருங்க ஜூலி, அட்வைஸ் பண்ணுறதுலாம் என்னோட ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. ஜஸ்ட் தோன்றதை சொல்கிறேன். அப்புறம் கேட்குறதும் கேட்காது உங்கள் இஷ்டம். என்ன சொன்னீங்க? யாருன்னு தெரியாத ஒருத்தன் கூட எப்படி வாழ்றதுண்ணா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அஜய் மட்டும் தெரிஞ்சா லவ் பண்ணீங்க. யாருன்னு தெரியாத ஒருத்தனை தானே லவ் பண்ணீங்க. அவனை உங்களுக்கு பிடிக்கல? இங்கே பாருங்க ஜூலி, இங்கே யாரும் யாரையும் பார்த்ததுமே அவங்களோட கேரக்டர் கெஸ் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் பழக பழக தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிற பையன் அஜயோட நல்ல பையனாக இருந்தா அவனை நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்களா? இப்போல்லாம் பசங்க முன்னாடி மாதிரி இல்லைங்க, ரொம்பவே மாறிட்டோம். பொண்டாட்டி அடிக்கிற காலம் போய் பொண்டாட்டி கையால் அடி வாங்குற காலம் வந்துருச்சு. ஒருத்தர் நம்ம லைஃப்பில் வரதுக்கு முன்னாடியே அவங்கள தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான பர்சனாக கூட இருக்கலாம். ஜூலி, இங்கே எத்தனையோ பசங்க பொண்ணுங்க கிடைக்காம கட்ட பிரம்மச்சாரியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா அசால்ட்டாக சூசைட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இந்த சூசைட் பண்ணுற பிளான்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அப்பா அஜயை விட நல்ல பையனாக தான் பார்ப்பாரு. ஆமா, இவ்ளோ ஈஸியா சொல்றியே, நீ லவ் பண்ணிருக்கியா? ஹலோ சார்,
உன்னை தான் கேட்டேன். நீ லவ் பண்ணியிருக்கியா? ம் முன்ன இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன், உன்னோட ஆளு ஏதாவது கண்டிஷன் வச்சிருந்தாளா? கண்டிஷன்னு சொல்ல முடியாது, எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஆசை தான் அவளுக்கு இருந்துச்சு. அவளுக்கு ஒரு பெரிய இடத்து பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்னு தான் ஆசையே. நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன் தெரிஞ்சும் அவள் என்னை லவ் பண்ணான். நான் சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நம்பி. ஆனால் இந்த சொசைட்டியில் ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிறது எவ்வளோ கஷ்டன்றது உனக்கே தெரியும். நானும் ட்ரை பண்ணேன், அவளும் வெயிட் பண்ணான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு என் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஒரு நாள் கால் பண்ணி நேரில் மீட் பண்ணணும்னு வர சொன்னான். சாரி செல்வா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நான் யோசிக்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது. நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிடான்னு. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. வருஷம் நான் என்ன வேணும்னா பண்ணுறேன்? சும்மா பிஸ்னஸ் பண்ணா காசு யாருங்கோ? காசு யாரி கொடுப்பா? இங்கே பாரு வருஷா, ஒருத்தரோட சப்போர்ட் இல்லாமல் இப்போலாம் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னை சுற்றி இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸும் பெரிய ஆளுங்க தான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப்னு போய் நிற்கும் போது யார் அண்ணின்னு கேட்பாங்க. இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வருஷம் அவ்வளோ சீக்கிரம் பெரிய ஆக முடியும்? வேண்டாம் செல்வா, நீ எனக்காக எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க வேண்டாம். நீ உனக்கு பிடிச்ச அந்த மிடில் கிளாஸ் லைஃபே போய் வாழு. நான் உன் வாழ்க்கையிலேருந்து விளைக்கிறேன். ஏ வருஷா, என்னடி பேசுகிற நீ? இல்லை செல்வா, இதை நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நம்ம பிரிஞ்சிடலாம். வருஷா ஒரு நிமிஷம். நான் பெரிய ஆகலன்னா என்ன? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கைக்கு என்ன வேணும்? நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய லைஃப் என்னால் தர முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். ப்ளீஸ் வருஷா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மிடில் கிளாஸ் லைஃபே நம்ம வாழ்ந்துக்கலாமே ப்ளீஸ். அட்ஜஸ்ட் பண்ணி? செல்வா, நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஆசைப்பட்ட ஒன்று கூட பண்ண முடியாமல் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமாவது நான் எனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை வாழ விடு. ஆக மொத்தம் யாரும் அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்காக லவ் பண்றதில்ல, அவங்க எய்மை அச்சீவ் பண்றதுக்காக தான் லவ் பண்றாங்க. அது என்னமோ கரெக்டு தான். ஆமா, உனக்கு எதுவும் ஆசை இல்லையா? நமக்கு இந்த மாதிரி ஆசைலாம் இல்லைங்க. எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை, என் கூட யார் இருந்தாலும் அவங்கள என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக பார்த்துக்கணும். இதாங்க என் ஆசை. உங்களுக்கு ஏங்க? உங்களை தான் கேட்டேன், உங்களுக்கு எந்த ஆசை இல்லையா? இப்ப வரைக்கும் எந்த ஆசையும் இல்லை, ஆனா இன்னைக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன? இருக்க போற இந்த ஒரு நைட் ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். ஏங்க, நான் இவ்வளோ சொல்லியுமா சூசைட் பண்ண போறீங்க? நோ, நான் இந்த நைட்டை சொல்லலை. எப்படியும் விடிஞ்சதும் நீ கிளம்பிடுவ, அதான் உன் கூட இருக்க போகிற இந்த நைட் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னேன். ஓ நல்ல வேலை, நான் கிளம்புனதும் நீங்கள் தொங்குறீங்களோன்னு பயந்தே போயிட்டேன்.
ஏங்க என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? ம் உன்னை பயம்படுத்தணும்ல. ஓ, அதெல்லாம் நான் நல்லாவே பயந்துட்டேன். சரி ஓகே, அப்பா அம்மா வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இரு, நீ பாட்டுக்கு வந்த, சாகலான்னு இருந்தேன்னா மனசு மாற்றின, அப்புறம் அட்வைஸ் பண்ணுறது என் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லைன்ட்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ண, இப்போ நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற. வேற என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணு, எங்கள் அப்பா அம்மா வந்ததும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? ஏங்க உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா என்ன? ஏன், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணு. அம்மா தாயே, ஆளை விடுங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்களாம்ல, வந்து இவன் யாருன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? என் லவ்வர்னு சொல்கிறேன். என்ன? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன பார்க்குற? நீ தானே சொன்ன சூசைட் பண்ணுறதை விட தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது எவ்வளவோ மேல்னு. அதான் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கனவா? லைஃப்பில் எப்பவும் பழசை மறக்கணும், புதுசை நினைக்கணும். இப்படிக்கு செல்வா.